சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் அனிருத்தா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் அடுத்ததா சங்கர் கூட வேல்பாரி என்ற நாவலில் பிரம்மாண்டமாக நடிக்க போறாராம். அந்த தகவல் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக 2 படங்களை இப்போ எடுத்து முடிச்சிருக்காரு. ஒன்று இந்தியன் 2, இன்னொன்று கேம் சேஞ்சர். இந்தியன் 2 சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆனது. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங் கிடையாது. அதாவது இந்தியன் 1 அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து மக்கள் போனாங்க. ஆனால் இதில் எல்லாமே மிஸ்ஸிங், லாஜிக் மிஸ்ஸிங், அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் மிஸ்ஸிங், ஷங்கரோட அந்த மேஜிக்கே மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு ஷங்கரை எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமல்ஹாசனும் ஒரு பக்கம் பயங்கர அடி வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு 2 பேரோட கெரியருமே கேள்விக்குறியாக போயிடுச்சு. பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருக்கே இந்த நிலைமையா அப்படின்றது தான் இந்திய சினிமாவே உத்து பார்த்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ ரஜினிகாந்த் அதிரடியாக ஷங்கருக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் படம் எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். ஷங்கருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ணி ஐடியா வச்சுருந்தாரு. அதாவது வேல்பாரி நாவல். இந்த நாவலை ஸ்டார்டிங்கில் ரன்வீர் சிங்கை எடுப்பேன், இல்லை சூர்யாவை வச்சு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் யாரை வச்சுமே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா பட்ஜெட் அந்த அளவுக்கு அதிகம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வேற இப்போ திவாலா வர நிலைமைக்கு போயிட்டாங்களாம். தமிழ் சினிமாவை விட்டே வெளியேறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விடாமுயற்சி ஷூட்டிங்கும் எடுத்த பாடியாக தெரியல. வேட்டையன் படமும் எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. தீபாவளியா இல்லை அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜையான்னு தெரியல. எந்த படம் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்ற போதுன்னு தெரியல. இப்போ ஷங்கர் எடுக்க போறாருன்னா கண்டிப்பாக வேல்பாரிக்கு யார் ப்ரொடியூசர் வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நிச்சயமாக ரெட் ஜெயின் மூவிஸ் இல்லை சன் பிக்சர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வேல்பாரி நாவலை 3 பாகங்களாக எடுக்க ஷங்கர் திட்டமிட்டிருக்காராம். முதல் பாகம் அடுத்த வருஷமும், அதை தொடர்ந்து அந்த படம் எப்படி ஓடுதோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 பாகம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஷங்கரோட கேம் சேஞ்சர் படம் இந்த டிசம்பர் 25க்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து தான் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்தியன் 3 எதிர்பார்க்கலாம். இந்தியன் 2ன்றது வெறும் முன்னோட்டம் தான். அது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. கமல்ஹாசனுமே பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியன் 2 எனக்கு பிடிக்கல, இந்தியன் 3க்காக தான் நான் இந்தியன் 2 நடிச்சேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் ஷங்கர் இப்படி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு. மேலும் ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கரோடைய இயக்கத்தில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்தியன் 2 படத்தோடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் வசூலில் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது வரைக்கும் 100 கோடிக்கு மேலே எட்டியிருக்கிறதா வசூல் அஃபிஷியலாக கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் என்ன உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியலை. வரப்போகிற காலங்களில் தான் தெரியும். ஷங்கர் அவர்கள் மீண்டும் விவஞ்சிப்பாரா, இந்தியன் 3ல் எந்தளவுக்கு சம்பவம் செய்ய போகிறாரு, பீரியாடிக் எல்லா கான்செப்டையும் காமிச்சு எந்தளவுக்கு சம்பவம் செய்ய போகிறார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேல்பாரி நாவலில் நடிப்பாரா இல்லையான்றது இனி வர காலங்களில் தான் நமக்கு தெரியும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷங்கரோட இயக்கத்தில் நடித்தா எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.